ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தெலுங்கு திரைப்படம். இது வந்து தந்த்ரா அப்படின்ற ஒரு ஹாரர் மூவி ஜானர். இந்த படத்தை இயக்குனர் பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாஸ் கோபிச்செட்டி, எழுத்தாளர். அந்த கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தான், ஸ்ரீனிவாஸ் கோபிச்செட்டி தான். நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனன்யா நகல்லா, தனுஷ் ரம்த்ரி, கோபவம்சி, நிறைய புதுமுகம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா, ரேகான்ற ஒரு காலேஜ் பொண்ணு, அதுக்கு பார்த்திங்கன்னா ஆவிங்க, அந்த அம்மானிய சக்தி அதெல்லாம் உணர்கிற ஒரு இது வரும். இது வழக்கம் போல் ஒரு லவ் ஸ்டோரி. அது மாதிரி இப்போ தெலுங்கில் நிறைய படம் வந்துச்சு. பிண்டம், பூதரம் பாஸ்கராவ், நாராயணா, அப்புறம் இன்டி நம்பர் 13, பைரவ் கோனே, அப்படிலாம் ஒரு ஹாரர் ஜானர் படம் வந்தால் கூட, இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு சீனே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு வயக்காட்டில் வந்து போவார், வெளியே இதுக்கு போவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரட்டுற சீன் ஃபஸ்ட்டு ஒன்று வந்தது. அப்புறம் அந்த மசூதியில் இது பண்ணுறவங்க, பேய் ஓட்டுறவங்க, அவங்களே தப்பு பண்ணுவாங்க, அவங்களும் ஒரு அபியூஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்க யாருமே நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வரும். இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா, ரேகான்ற ஒரு கூச்ச சம்பவம் உள்ள ஒரு பொண்ணு வந்து ஆவிங்களை சக்தி உணர்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகிற தவறுகளை வந்து தடுக்கிறாங்க. கடைசியில் காளி உருவம் எடுத்து சாவடிக்கிற மாதிரி அந்த மந்திரவாதி அப்படிலாம் வருது. இந்த நம்ம கோயில் அம்மன் படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு மந்திரவாதி அவர்கிட்ட ஃபைட் போடுற மாதிரி அப்படிலாம் வந்துருக்கு இந்த படம் திரைக்கதையாக பார்த்திங்கன்னா ரொம்ப தான் அலுப்பு தட்டினாலும் சில சீன்ஸ்லாம் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. இந்த ரத்தம் குடிக்கிறது, நைட்டை நந்து போகிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்து இந்த பொண்ணு வந்து மற்றவங்க அந்த இன்னொரு பொண்ணுக்கு நடக்கிற பிரச்சனையை காப்பாற்றும் போது உயிருக்கும் ஆபத்து இருக்குதுன்னு தெரியும். இருந்தாலும் அந்த ரேகான்ற பொண்ணு வந்து துணிச்சலாக பண்ணோம். ஒரு சில சீன்லாம் உண்மையிலே மிரட்டி வச்சுருந்தாங்க. சில சீன் அந்த குளிக்க போகும்போது ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்க மாதிரிலாம் காட்டுவாங்க. அந்த சீனில் நல்லாவே இருந்தது. நிறைய சீனில் பார்த்திங்கன்னா ஹாரர் சீன்லாம் நல்லா கிளிக்காக இருந்தது. ஆனால் பிண்டம் மாதிரிலாம் இல்லை, அதை விட இது நல்லாவே கொஞ்சம் நம்பும்படியாக இருந்தது. இது வந்து ஒரு நார்மலான படம் தான். இது வந்து ஒரு பேய் படத்துக்கு உள்ள எல்லா இதுவுமே இதில் இருக்குது. இது வந்து ஒரு சாதாரண இப்போ பிண்டம் மாதிரியோ இல்லை நம்ம இன்டி நம்பர் 13 மாதிரியோ படம் இல்லாமல் இந்த படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போச்சு. கொஞ்சம் அந்த விச் கிராஃப்ட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்புகிற மாதிரியும், கொஞ்சம் சில இடம் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தாலும், இப்போ அந்த பாபாவில் வந்து சாவடிக்கும் பேய் வந்து இன்டர்வல் பிளாக்கில், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தது. ஆனால் அது மாற்றி காட்டும்போது அந்த ரீசன் வந்து ஏன் அதை அவர் சாவடிக்கிறாங்க அப்படின்னு ரீசன் காட்டும்போது அந்த ரேகா சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக அடல்ட்ஸ் மூவி தான். ஸோ இது வந்து சின்ன பசங்களோட பார்க்குறது நல்லதில்லை. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.